ஹலோ வணக்கம். பெங்களூரில் ஃபேமஸான ஒரு தொன்ன பிரியாணி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது நாங்கள் போய் சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பாருங்கள். புதினா, கொத்தமல்லி இலை, இஞ்சி, வெள்ளைப்பூடு, இது பச்சை மிளகாய் இதை போட்டு நம்ம ஒன்றா அரைக்கணும். அதுக்கப்புறம் இதை அரைச்சி வச்சுருக்கேன்னா, அதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அதில் எல்லா கரம் மசாலாவும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மட்டனை நான் நல்லா போட்டு வெள்ளைப்பூடு, இஞ்சி பேஸ்ட்டு போட்டு, உப்பு, மஞ்சள் பொடி போட்டு இதை நீங்கள் ஒரு 3 சிட்டி ஆகுது வரைக்கும் வேக வைங்க. அதுக்கப்புறம் இந்த கரம் மசாலா நம்ம எல்லாம் அக்கா மசாலா எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகுது வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடணும். அதில் தக்காளி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு போடணும். அதில் அதுக்கப்புறம் வெள்ளைப்பொடி, இஞ்சி பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி போட்டு அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஊற்றுவோம். தயிர் ஊற்றி கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. இதை வெள்ளைப்பொடி, இஞ்சி பேஸ்ட்டில் நம்ம கொத்தமல்லி இலை போட்டு கண்டிப்பாக அரைங்க நீங்கள், அப்போ இன்னும் நல்ல ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி இலை அரைச்சது அந்த பேஸ்ட் இருக்க தண்ணியை நம்ம இதில் ஊற்றிட்டோம், ஏன்னா அடி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ அதில் நம்ம மட்டன் போட்டிருக்கோம். மட்டன் நம்ம அவிச்சு வச்ச மட்டன் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசிக்கு தேவை தண்ணி நீங்கள் வச்சுக்கிடுங்க. நான் சீரக சம்பா அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது சரியாக வருதோ, உங்களுக்கு எது மெஜர்மெண்ட் கரெக்டாக தெரியுதோ நீங்கள் அந்த அரிசி எடுக்கலாம். நான் சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா தம் போட்டு நீங்கள் ஒரு இலை போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுடுங்க, கொஞ்சம் நேரம் தம் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா ஒரு சூப்பரான தொன்ன பிரியாணி நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். இது ரொம்ப ஈஸி தான், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் ஃபுல் வீடியோ போடுறேன், லாங் வீடியோ போட்டு அதில் ஃபுல்லாக இன்னும் டீட்டெயில்ஸ் கொடுப்பேன். இப்போ நல்லா இது மேலே கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றினா இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணி ரொம்ப ஈஸி, ரொம்ப மைல்டு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தொன்ன பிரியாணி பெங்களூரில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். இந்த ஹைதராபாத் பிரியாணி இதெல்லாம் மசாலா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அது கொஞ்சம் ஜீரணமாக ஆகாது சீக்கிரம். இதில் நம்ம புதினா, வெள்ளைப்பொடி, இஞ்சி பேஸ்ட் நல்லா போட்டு பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த தொன்ன பிரியாணி ரெடி ஆகிட்டு, இப்படி நல்ல யூனிக்கான ரெசிபீஸ், ஈஸியான ரெசிபீஸ் பார்க்கறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.